வெல்கம் டு சாந்துரு மேட்ச். ஸோ நீங்கள் இந்தியன் ஆர்மியில் இருக்கக்கூடிய அக்னிவீர் செலெக்ஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ ஆர்மி அக்னிவீர் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான கிராஷ் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 60 நாளுக்கான கிராஷ் கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த கிராஷ் கோர்ஸில் எக்ஸாக்டாக ஆர்மியில் இது வரைக்கும் கேட்டிருந்த கொஷின்ஸ் மட்டும்தான் இருக்க போகுது. ஓகே. மொத்தமாகவே 135 வீடியோ தான் இருக்க போது. இதிலே வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் சிலபஸ் வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. ஸோ சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுறது மட்டும் கிடையாது, 20 ஃபுல் டெஸ்ட்டும் கொடுக்க போகிறோம். அந்த டெஸ்ட்டு தமிழ் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையுமே இருக்கும். அடுத்ததான் வந்து சொல்யூஷனோட கொடுப்போம். ஓகே. நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 20 டெஸ்ட்டு கொடுத்தாலே வந்து அதுக்கு கண்டிப்பாக 500 ரூபாய்க்கு மேலே வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. நம்ம இந்த மாதிரி வீடியோஸ், அந்த வீடியோஸில் வந்து மொத்த சிலபஸும் கவர் ஆகும். அதுக்கப்புறம் டெஸ்ட்டு எல்லாமே சேர்த்தே வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபாய்க்கு தான் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ 500 அப்படின்னாலும் நீங்கள் வந்து சீப்பாக நினச்சிடாதீங்க. இதோட ப்ரைஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னால் கேரண்டீடாக சொல்ல முடியும். எந்த அகாடமிலையுமே நீங்கள் வந்து 10,000 20,000 கொடுத்து எந்த அகாடமியில் படித்தாலும் அதில் இந்த அளவுக்கு குவாலிட்டியான கண்டென்ட் கொடுக்க மாட்டாங்க. ஓகே. என்னால் வந்து இதை அடித்து சொல்ல முடியும். நீங்கள் டவுட் இருந்தால் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் மற்றவங்ககிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். குரூப்பில் கூட கேட்டுக்கலாம், இல்லை கமெண்டில் கூட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ நம்ம ஆல்ரெடி இப்போ ரீசெண்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடிக்கான கிராஷ் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணோம். அதில் ஒரு சிலர் கொடுத்துருந்த ஃபீட்பேக்குமே நான் இந்த வீடியோவில் காட்டுறேன். ஓகே. ஸோ 100% இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அது ஒரு நாளைக்கு நீங்கள் 3 மணி நேரம் படித்தா போதும். 2லேருந்து 3 மணி நேரம் படித்தாலே போதும். அதுலேயே வந்து உங்களுக்கு டெஸ்ட்டும் வந்துடும். ஃபுல் டெஸ்ட் தான் 20, அது போக உங்களுக்கு டாபிக் வைஸ் டெஸ்ட்டுமே இருக்கும். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 டெஸ்ட்டுக்கு மேலே வந்துடும். ஓகே. ஸோ கண்டிப்பாக இந்த 60 நாள் வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 மணி நேரம் கொடுத்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக உங்களால் செலெக்ஷன் ஆக முடியும். வீடியோ கொடுத்துருவோம், பிடிஎஃப்பும் கொடுத்துருவோம், தமிழில் தான் டீச் பண்ணுவோம். ஓகே. ஸோ தமிழில் டீச் பண்ணிக்கலாம் நிறைய பேர் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக 100% தமிழில் தான் டீச் பண்ணிடுவோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப்மே வந்து உங்களுக்கு தமிழ் பிடிஎஃப்பும் கொடுத்துருவோம். ஓகே. தமிழ் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையுமே பிடிஎஃப் கொடுத்துருவோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எக்ஸாக்டாக இதில் என்ன சிலபஸ், ஜிடி, ட்ரேட்ஸ்மேன், உமன் மிலிட்ரி போலீஸ், டெக்னிக்கல், இந்த 4 போஸ்ட்டுக்கும் எக்ஸாக்டாக என்ன சிலபஸ், அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த 135 வீடியோஸில் எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ வீடியோஸ் இருக்க போகுது அப்படிங்கக்கூடிய டீட்டெயில்ஸை நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 11ஆம் தேதி தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகே. ஏன்னா இந்த வீடியோ போட்டு நிறைய பேருக்கு இது ரீச் ஆகணும். நிறைய பேருக்கு வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த 500 ரூபா அப்படிங்கிறதே வந்து நிறைய பேருக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதை அவங்க ரெடி பண்ணணும். ஓகே. அதுக்கான டைம் கொடுக்கணும். அதனால் நான் வந்து மார்ச் 11ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்கேன். மார்ச் 10ஆம் தேதி நைட்டே இதுக்கான வீடியோஸ் அப்லோட் ஆயிரும். டெய்லி உங்களுக்கு வந்து என்னென்ன படிக்கணுமோ அதை வந்து தனித்தனி ஃபோல்டரில் அப்லோட் பண்ணி கொடுப்போம். டாபிக் வைஸ் வீடியோஸுமே தனித்தனி ஃபோல்டரில் கொடுத்துருவோம். பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு அந்த ஒரே கோர்ஸில் அப்லோட் ஆயிரும். டெஸ்ட்டுமே அதே கோர்ஸில் அப்லோட் ஆயிரும். ஓகே. நீங்கள் ஆல்ரெடி நம்மளுடைய ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தனியாக இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ண வேண்டாம். ஓகே. அதுலேயே உங்களுக்கு இதுவே இன்க்ளூட் ஆகி வந்துடும். இல்லை நான் இது வரைக்கும் எந்த கோர்ஸ்லையும் ஜாயின் பண்ணதில்லை அப்படிங்கிறவங்க மட்டும் நீங்கள் டேரெக்டாக இந்த கிராஷ் கோர்ஸில் ஜாயின் பண்ணனாலும் பண்ணலாம், இல்லைன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணாலும் பண்ணலாம். கிராஷ் கோர்ஸோட ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 499 தான், 499 ரூபா தான். நீங்கள் ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறீங்க, நான் இந்த மாதிரி அக்னிவீர் ஆர்மிக்கு மட்டும் இல்லாமல் மற்ற அக்னிவீர் எக்ஸாமுக்கும் படிக்கிறேன், ஏர்ஃபோர்ஸ் நேவிக்கும் படிக்கிறேன், அதுக்கப்புறம் எஸ்எஸ்சி ரயில்வே அந்த மாதிரி எக்ஸாமுக்கும் படிக்கிறேன், அதுக்கான சிலபஸும் எனக்கு சேர்த்து ஒரே கோர்ஸில் வேணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா நீங்கள் 1499 பே பண்ணிவிட்டு ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இன்னும் நிறையா இன்ஃபர்மேஷன் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த டவுட்டு இந்த டவுட் அப்படிங்கிற மாதிரி கேட்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஓகே. இப்போ நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னால் இது வரைக்கும் நம்ம இந்த அளவுக்கு பெர்ஃபெக்டான ஒரு கோர்ஸ் கொடுக்கல. நம்ம எஸ்எஸ்சிக்கு டீச் பண்ண அந்த வீடியோஸை ஆர்மி சிலபஸில் என்னென்ன இருக்குதோ அதை வந்து கொடுத்துருப்பேன். அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வீடியோஸ் தான் இருந்திருக்கும். அப்படி இருந்துமே நம்ம நிறையா ரிசல்ட் கொடுத்துருக்கோம். ஓகே. ஆல்ரெடி ஆர்மியில் நம்ம நிறையா ரிசல்ட் கொடுத்துருக்கோம். ஆன்லைனில் டீச் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். ஓகே. இது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களாம் வாலண்டியராக வந்து நம்மக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணது. நம்ம வந்து இவ்வளோ பேர் நம்மக்கிட்ட இந்தந்த எக்ஸாம் படிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு டேட்டா எதுவுமே வந்து மெயின்டைன் பண்ணுறது கிடையாது. அவங்களாம் சொன்னதை எத்தனை பேர்னா சொல்லாமல் நிறைய பேர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் எஸ்எஸ்சி அந்த மாதிரி எக்ஸாமுக்குலாம் நம்மளோட கோர்ஸில் கூடிய வீடியோஸை தான் வந்து நிறைய அகாடமிலே வந்து காப்பி பண்ணி டீச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது கண்டிப்பாக இனிமேல் ஆர்மிக்குமே வந்து அந்த மாதிரி பண்ணுவாங்க நிறையா அகாடமியில். ஏன்னா நம்ம இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து நிறைய அகாடமிக்காரங்களுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இது அவங்க வந்து கண்டிப்பாக வந்து காப்பி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய அகாடமியில் கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் படிக்கிற அகாடமியில் நம்ம கோர்ஸில் இருக்கக்கூடிய அதே கண்டென்ட் அதே மாதிரி அதே வீடியோவை அவங்க காப்பி பண்ணி அப்லோட் பண்ண முடியாது.
பட் இதில் இருக்கக்கூடிய இதே கொஷின்ஸை இப்படியே எடுத்து டீச் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சந்திரமாஸ் ஆப்பில் சேட்டில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் எந்த அகாடமியில் அப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இது வந்து ஆர்மி ரிசல்ட். ஓகே, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் நான் சொல்ல போகிறது எல்லாமே வந்து இதை காட்ட போகிறது எல்லாமே இப்போ நம்ம ரீசெண்டாக கம்ப்ளீட் பண்ண எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடிக்கான கிராஷ் கோர்ஸில் அட்டன் பண்ண ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக். எஸ்எஸ்சி ஜிடியில் இது வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் 1500க்கும் மேலே ரிசல்ட் கொடுத்துருக்கோம். ஆர்மிலையுமே கொடுத்துருக்கோம். பட் எஸ்எஸ்சி ஜிடியில் அதிகபட்சமான ரிசல்ட் யாருமே இது வரைக்கும் அந்தளவுக்கு கொடுத்தது கிடையாது. தமிழ்நாட்டில் நம்ம தான் வந்து நம்பர் 1 ரிசல்ட் வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, அதே மாதிரி இனிமேல் நம்ம ஆர்மிலையுமே வந்து கொடுக்க போகிறோம். அதுக்கான இனிஷியேட்டிவ் தான் இந்த கிராஷ் கோர்ஸ். ஓகே, நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு படித்து பார்த்துக்கோங்க என்னென்ன மாதிரி ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. ஓகே, இதை ஃபுல்லாகவே நீங்கள் பொறுமையாக ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு சோல்ஜர் அக்னிவீர் 2 நோட்டிஃபிகேஷனுமே சேர்ந்து தான் வந்திருக்கு. பட் இந்த கிராஷ் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா போஸ்ட்டுக்கும் வந்து பர்ஃபெக்டாக இருக்காது. ஓகே, நீங்கள் அக்னிவீரில் ஜிடி, டெக்னிக்கல், ட்ரேட்ஸ்மேன், உமன் மிலிட்ரி போலீஸ், ஓகே, இதில் ஏதாச்சும் ஒரு போஸ்ட்டுக்கு இல்லைன்னா இதில் 2 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக இது மட்டும் போதுமானது. இதை தாண்டி நீங்கள் வேறு எதுவுமே எந்த ஒரு புக்கு, எந்த ஒரு சோர்ஸ், எந்த ஒரு டெஸ்ட் சீரிஸ் எதுலையுமே ஜாயின் பண்ண வேண்டாம். 100% இது மட்டும் போதுமானது. நீங்கள் 500 rupees பே பண்ணிவிட்டு 60 நாள் ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 மணி நேரம் ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க. அது ஒரு ஹார்ட் ஒர்க்குன்னே சொல்ல முடியாது. 2 மணி நேரம் படிக்கலாம் ஹார்ட் ஒர்க் கிடையாது. ஓகே, 2 மணி நேரம் கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எக்ஸாமில் ஃபுல் மார்க் எடுக்க முடியும். அந்த அளவுக்கு நம்ம இதில் வந்து கண்டென்ட்டை கொடுத்துருவோம். ஓகே, ஏன்னா இதுக்காக நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 20 நாள் கிட்ட இப்போ ஒர்க் பண்ணிவிட்டு கண்டென்ட் ரெடி பண்ணிவிட்டு தான் நான் இந்த வீடியோ கொடுக்குறேன். முன்னாலே அவசரப்பட்டு சொல்லலை. பர்ஃபெக்டாக பண்ண முடியுமா அப்படிங்கிறத யோசிச்சுட்டு தான் நான் வந்து இதை வந்து பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா கொஸ்டின்ஸும் ஆல்ரெடி டாபிக் வைஸ் ரெடி பண்ணி வச்சுட்டோம். வீடியோஸ் அடுத்தடுத்து நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஓகே, செலெக்ஷன் ப்ராசஸ் தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எக்ஸாம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் இருக்கும். நீங்கள் எக்ஸாமில் நல்ல மார்க் எடுத்தால் தான் ஃபிசிக்கலுக்கு போக முடியும். ஸோ ஃபிசிக்கல்லையும் எக்ஸாம்லையும் நல்ல மார்க் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து போஸ்டிங் வாங்க முடியும். ஓகே, ஸோ பட் மெயின் வந்து என்னது, எக்ஸாம் தான். அதுக்கப்புறம் தான் ஃபிசிக்கலு. ஸோ அப்போ எக்ஸாம் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபோக்கஸாக இருக்கணும். நீங்கள் இப்போ இருந்து ஃபிசிக்கலுக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அகாடமியில் படித்தாலும் நம்ம கோர்ஸை ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் அவங்க படிக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்குவாங்க. ஓகே, இல்லைன்னா நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி இதுக்கு மட்டும் ஒரு பர்மிஷன் வாங்கிட்டு இதை நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகே, நீங்கள் அகாடமியில் டீச் பண்ணுறது பார்க்குறதா இருந்தாலும் பார்க்கலாட்டியும் ப்ராப்ளம் இல்லை. இதை கண்டிப்பாக பார்த்துருங்க. ஏன்னா இதில் நீங்கள் பெரிய அமௌண்ட்டு பே பண்ண போகிறது கிடையாது. ஆனால் 100% அந்த அகாடமியில் டீச் பண்ணுறத விட இதில் பர்ஃபெக்டான டீச்சிங் இருக்கும், பர்ஃபெக்டான கண்டென்ட் இருக்கும். ஓகே, இப்போ உங்களுக்கு எக்ஸாம் டேட் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. ஜூன் 1ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ட்டு. ஜூன் 15 வரைக்கும் நடக்கும். ஓகே, ஸோ அப்போ நம்ம 11ஆம் தேதி, மார்ச் 11ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் எவ்வளோ நாள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 82 நாள் இருக்குது. எப்போ இருந்து? 11ஆம் தேதியிலேருந்து. ஓகே, மார்ச் 11ஆம் தேதியிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாமுக்கு அப்போ இருந்து 82 நாள் இருக்குது. நம்ம எவ்வளோ நாளில் இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ண போகிறோம்? 60 நாளில் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். முடிஞ்ச அளவு நம்ம அதுக்கு முன்னாலே கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஓகே, அதுக்கப்புறம் டெஸ்ட்டும் நம்ம கொடுக்க போகிறோம். அப்படின்னால பர்ஃபெக்டாக இந்த டைம் வந்து உங்களுக்கு போதுமானது. நீங்கள் இன்னும் லேட்டாகி ஜாயின் பண்ணுறீங்க, இன்னும் 1 மாதத்துக்கு அப்புறம் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா கூட கண்டிப்பாக உங்களால் வந்து அதுக்கப்புறம் கூட சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண முடியும். அதுக்காக அசால்ட்டாக இருந்துடாதீங்க. முன்னாலே ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்கள் திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணுவீங்க, திரும்ப திரும்ப டெஸ்ட் போட்டு பார்ப்பீங்க. அப்போ இன்னும் உங்களால் வந்து பெட்டராக உங்களோட பர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியும். அதனால் நீங்கள் வந்து அசால்ட்டாக இருந்துடாதீங்க. உங்களுக்கு ஆர்மி யூனிஃபார்ம் போடுறது தான் கனவு அப்படின்னா அசால்ட்டாக இருந்துடாதீங்க. அதுக்கான பர்ஃபெக்ட் சொல்யூஷன் தான் நம்மளோட கோர்ஸில் இருக்க போகுது. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு எக்ஸாம் லாங்குவேஜ் வந்து தமிழ்லையும் எழுதலாம், இங்கிலீஷ்லையும் எழுதலாம். ஸோ அதனால் நம்ம வந்து தமிழ்லையுமே இதில் எல்லா கொஷின்ஸையுமே கொடுத்துருவோம். எல்லாமே தமிழில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். நான் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறனால நீங்கள் யாருமே வந்து நெகட்டிவாக யோசிக்க வேண்டாம். பர்ஃபெக்டாக எல்லாமே தமிழில் இருக்கும். ஓகே, எந்த டவுட்டுமே வேண்டாம். நீங்கள் இது வரைக்கும் நம்ம கோர்ஸில் வேறு ஏதாச்சும் வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த இதில் இருக்கக்கூடிய எந்த வீடியோவுமே இதில் ரிப்பீட் ஆகாது. எல்லாமே புதுசாக இருக்கும். பர்ஃபெக்டாக நம்ம வந்து இந்த ஆர்மிக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஃபோக்கஸ் பண்ணி டீச் பண்ண போகிறோம். அதனால் இதில் புது வீடியோஸ் இருக்கும். நான் ஆல்ரெடி ஆல் இன் ஒன் கோர்ஸில் இந்த எக்ஸாமுக்கு தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்க கூட அதை விட்டுட்டு இதை கண்டினியூ பண்ணுங்கள். கண்டிப்பாக இது போதுமானது. அதை விட இதில் கம்மியான வீடியோஸ் தான் இருக்கும், அதிகமாக இருக்காது. ஸோ சிலபஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸாம் பேட்டர்ன் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஜிடி, ட்ரேட்ஸ்மேன், உமன் மிலிட்ரி போலீஸ் இந்த 3க்குமே சேம் எக்ஸாம் பேட்டர்ன் தான், சேம் சிலபஸ் தான். ஓகே, 50 கொஷின் கேட்பாங்க. ஒரு கொஷினுக்கு 2 மார்க், நெகட்டிவ் மார்க் கிடையாது. ஓகே, ஸோ ஜிகேல 15 கொஷின் கேட்பாங்க, ஜென்ரல் நாலேஜில் 15 கொஷின் கேட்பாங்க, பொது அறிவிலிருந்து. சயின்ஸ்லேருந்து 15 கொஷின் கேட்பாங்க, மேத்ஸ்லேருந்து 15 கொஷின், ரீசனிங்லேருந்து 5 கொஷின் கேட்பாங்க. ஓகே, இதில் ஃபுல் மார்க் எடுக்க முடியுமா? 50க்கு 50
உங்களால் ஸ்கோர் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ண முடியும். ஏன்னா இது அந்த அளவுக்கு ரொம்ப டஃப்பான கொஷின்ஸ், எங்கேருந்தோ கொஷின் எடுக்கிறாங்க, எப்படி எடுக்கிறாங்கன்னே தெரியல, எப்படி ஆன்சர் பண்ணுறதுனே தெரியல, அப்படிங்கிற மாதிரி எக்ஸாம் கிடையாது. ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஓரளவு ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா இதில் ஃபுல் மார்க் எடுக்க முடியும். அந்த அளவுக்கு நம்ம கண்டென்ட் கொடுக்க போகிறோம். ஓகே. அதுக்கப்புறம் டெக்னிக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஜிகே இருக்குது, பட் 5 கொஷின் தான் இருக்கும். ஓகே. ஃபிசிக்ஸில் 15 கொஷின் இருக்கும், கெமிஸ்ட்ரியில் 10 கொஷின் இருக்கும். அடுத்து மேத்ஸில் வந்து 15 கொஷின். இதில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், இதில் ஒரு சில டாபிக் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ரீசனிங்கில் அதே 5 கொஷின் தான். ஓகே. ஸோ டெக்னிக்கலுக்கு இந்த கோர்ஸ் வந்து 100% போதுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இதில் நான் வந்து மேத்ஸில் டெக்னிக்கலுக்கு என்னென்ன டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருவேன். டெக்னிக்கல் படிக்கிறவங்க மட்டும் இதை பார்த்துக்கோங்கன்னு நான் தனியாக அதில் மென்ஷன் பண்ணியே கொடுத்துருவேன். ஓகே. அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸில் டீச் பண்ணுறதுலேருந்து தான் அதிகமான கொஷின்ஸ் வரும். அதையும் தாண்டி நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ஆல் இன் ஒன் கோர்ஸில் நம்ம வந்து இதுக்கான வீடியோஸ் கொடுத்துருக்கோம். அதையுமே நான் அந்த கிராஷ் கோர்ஸில் ஆட் பண்ணி கொடுத்துட்றேன். ஸோ டெக்னிக்கல் படிக்கிறவங்க இந்த 60 நாள் நான் டெய்லி ஒரு 2 மணி நேரம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன்ல, அதை தாண்டியும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா டெக்னிக்கலில் சிலபஸ் அதிகம். ஸோ அதில் வேக்கன்சி கம்மியாக இருக்கும், காம்படிஷன் அதிகமாக இருக்கும். நீங்கள் செலெக்ஷன் ஆகணும் அப்படின்னா கட் ஆஃப் அதிகமாக இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா கொஞ்சம் படித்தா தான் முடியும். ஓகே. இதில் நீங்கள் ஃபுல் மார்க் எடுக்கணும் அப்படின்னா இதில் சிலபஸ் அதிகமாக இருக்குனால நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் படிக்கணும். ஓகே. இதில் நீங்கள் நான் கொடுக்குறத மட்டும் பார்த்தாலே ஃபுல் மார்க் எடுக்கலாம் ஜிடி ட்ரேட்ஸ்மேன் உமன் மிலிட்ரி போலீஸில். ஓகே. இப்போ சிலபஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்னு கொடுத்துருக்கேன், அடுத்து லெஸ் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்னு கொடுத்துருக்கேன். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்னால் கண்டிப்பாக இந்த டாப்பிக்கில் இருந்தெல்லாம் வந்து அடிக்கடி கொஷின்ஸ் வந்திருக்கு. ஓகே. லெஸ் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவாச்சு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க, ஒரு வருஷத்தில் ஒரு கொஷின் அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. 10 எக்ஸாம் நடக்குதுன்னு அதில் ஒரு கொஷின் கேட்டிருப்பாங்க. ஓகே. அந்த மாதிரி டாபிக்ஸ் தான் இது. ஸோ நீங்கள் இது வந்து படிக்கிறதா இருந்தால் படிச்சுக்கலாம். நான் வந்து இதை கண்டிப்பாக படிக்கணும் அப்படி மாதிரி கொடுக்க போகிறது கிடையாது. பட் இதுக்கான வீடியோஸ் நான் கொடுத்துருவேன். இப்போ கேலண்டருக்கே 9 வீடியோஸ் இருக்கும், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ஒரு 7லேருந்து 8 வீடியோ இருக்கும், சிலாகிசம் ஒரு 3 வீடியோ இருக்கும், வென் டயக்ராம் ஒரு 2 வீடியோ இருக்கும். இதெல்லாம் நான் கண்டிப்பாக கோர்ஸ்லேயே கொடுத்துருவேன். பட் டெய்லி டார்கெட்டாக நான் கொடுக்க மாட்டேன். இது எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருப்பேன். டைம் இருக்கிறவங்க முடியும் அப்படிங்கிறவங்க பார்த்துக்கோங்க. இதை பார்க்கலாட்டியும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே. ஆனால் இது கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். இது எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி ஒரு வீடியோ தான். பிளட் ரிலேஷனுக்கு மட்டும் கொஞ்சம் அதிகமான வீடியோஸ் வரும். மற்ற எல்லாத்துக்குமே ஒரு வீடியோ 2 வீடியோவில் வந்து நான் கவர் பண்ணி கொடுத்துருவேன். ஓகே. ஸோ ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர், அடுத்ததாக வந்து லெட்டர் பொசிஷன். உங்களுக்கு டாபிக் பேரை வச்சு எதுவும் புரியாது. ஓகே. லெட்டர் பொசிஷன்னா நான் இந்த பேரை சொல்கிறனால எனக்கு என்னென்னு புரிஞ்சிடும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். உள்ளே நம்ம டீச் பண்ணுறப்போ தெளிவாக புரியும். ஓகே. கோடிங், டீகோடிங், லெட்டர் சீரீஸ், நம்பர் சீரீஸ், நம்பர் அண்ட் சிம்பிள் சீரீஸ், அடுத்ததாக வந்து அனலாகி, பிளட் ரிலேஷன், டைரக்ஷன், டிஸ்டன்ஸ், ரேங்கிங். இந்த டாபிக்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை பார்த்தாலே கண்டிப்பாக உங்களால் ரீசனிங்கில் ஃபுல் மார்க் எடுக்க முடியும். இதுக்கு டோட்டலாக ஒரு 18லேருந்து 20 வீடியோஸ் வரும். ஓகே. அது போக இது எக்ஸ்ட்ராவாக கொடுப்பேன், நீங்கள் வந்து டைம் இருக்கிறவங்க பார்த்துக்கோங்க. பட் இந்த 18லேருந்து 20 வீடியோஸ் கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கணும். அடுத்து மேத்ஸை பொறுத்த வரைக்கும் நிறையா டாபிக் இருக்குது, பட் சிம்பிளாக தான் கேட்குறாங்க. ஓகே. நம்பர் சிஸ்டம்லேருந்து அதிகமான கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. நம்பர் சிஸ்டமோடையே வந்து உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷனும் சேர்ந்து வந்துடும். நிறையா கொஷின்ஸ் இதுலேருந்து வந்திருக்கு. அதனால் இதுக்கு வந்து ஒரு 10 வீடியோ வரும். இது நிறையா ப்ரீவியஸ் இயர் கொஷின் இருக்கிறனால தான் 10 வீடியோ. மற்றபடி அதில் உங்களுக்கு நீங்கள் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். 10 வீடியோ அப்படின்னா நம்ம நிறைய அதில் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி வீடியோஸ் கொடுத்துருப்பேன். அதனால தான், ஏன்னா நிறையா கொஷின் கேட்குறாங்க அப்படின்னால. ஓகே. அடுத்து எல்சிஎம் அண்ட் ஹெச்சிசிஎஃப், மீச்சிமா அந்த மாதிரி டாப்பிக்லேருந்து ஒரு 3 வீடியோ வந்து நம்ம கொடுப்போம். ஓகே. அடுத்து ரேஷியோலேருந்து 3 வீடியோ, ஏஜஸ்லேருந்து ஒரு வீடியோ, ஆவரேஜ்லேருந்து 5 வீடியோ, டைம் அண்ட் ஒர்க்லேருந்து 3 வீடியோ, பர்சன்டேஜ் 7 வீடியோ, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் 2 வீடியோ, டிஸ்கவுண்ட் 1 ஒரு வீடியோ, அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் 3 வீடியோ, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு இதில் கேட்கல. ஓகே. அதை நீங்கள் படிக்க வேண்டாம். டைம், ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ்லேருந்து 3 வீடியோ, மென்சுரேஷன்லேருந்து 6 வீடியோ. ஓகே. அதுக்கப்புறம் ஜாமெட்ரியிலேருந்து ஒரு வீடியோ, அல்ஜிப்ராலேருந்து 2 வீடியோ. இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான கொஷின்ஸ் தான் கேட்குறாங்க. பேசிக்கில் என்ன உங்களுக்கு தேவையோ அதை அந்த ஒரு வீடியோ 2 வீடியோ நான் டீச் பண்ணிடுவேன். ஸோ மேத்ஸுக்கு மொத்தமாக உங்களுக்கு 50 வீடியோஸ் இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், சிலபஸும் சொல்கிறேன், நம்பர் ஆஃப் வீடியோஸ் நம்ம எத்தனை கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். இதுதான் சிலபஸ். ஓகே. இதுக்கு நம்ம எத்தனை வீடியோஸ் இந்த கோர்ஸில் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகே. இப்போ நீங்கள் டெக்னிக்கலுக்கு படிக்கிறதா இருந்தால் மேத்ஸில் எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ் படிச்சுக்கணும். டெக்னிக்கலுக்கு படிக்கிறவங்க மட்டும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, ப்ராபபிலிட்டி, ட்ரிக்னாமெட்ரி, டிஃபரன்ஷியேஷன், இன்டகிரேஷன், மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் வந்து படிச்சுக்கணும். மற்றவங்க படிக்க வேண்டாம். ஓகே. ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அது போக டெக்னிக்கல் படிக்கிறவங்க சயின்ஸுக்குமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வீடியோஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். கொஞ்சம் எல்லாம் அதிகமாகவே இருக்கும். நான் அதை வந்து கொடுத்துருவேன், தனியாக கொடுத்துருவேன். ஓகே. அடுத்து இந்த கிராஷ் கோர்ஸில் நம்ம கொடுக்க போகிற சயின்ஸ் வீடியோஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஃபிசிக்ஸில் 14 வீடியோ, கெமிஸ்ட்ரியில் 14, பயாலஜியில் 10, மொத்தமாக 38 வீடியோ சயின்ஸுக்கு இருக்கும். ஓகே, இதுலேயே உங்களுக்கு எல்லாமே கவர் ஆயிரும். அடுத்து ஜென்ரல் நாலேஜில் வந்து ஜிகேல வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் 6, ஜியாகிரஃபியில் 4, பாலிட்டியில் 4, அதாவது இது வந்து அரசியலமைப்பு. ஓகே, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபி அப்படிங்கிறது புவியியல். அடுத்து எக்கனாமிக்ஸில் வந்து 2. ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் ரிலேட்டடாகவே இந்த ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் ரிலேட்டடாகவே வந்து நிறையா கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு 3 வீடியோ. கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க, அதுக்கு ஒரு 10 வீடியோ இருக்கும். மொத்தமாக 29 வீடியோஸில் உங்களுக்கு ஜிகே கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா ரீசனிங்கில் 18 வீடியோ, மேத்ஸில் 50 வீடியோஸ், அடுத்ததாக வந்து சயின்ஸில் 38, ஜிகேல 29, ஒட்டு மொத்தமாக 135 வீடியோஸில் இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் ஆயிரும். ஓகே, இப்போ நாங்கள் போட்டிருக்க பிளானை வச்சு தான் இவ்வளோ வீடியோஸ்னு சொல்கிறோம். இது அதிகமாகவோ கம்மியாகவோ ஆகலாம், அதுக்காக ரொம்ப அதிகமாக ரொம்ப கம்மியாகாது, ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். ஓகே, கொஞ்சம் கொஞ்சம் இதில் வந்து மாறுபாடுகள் இருக்கலாம். நீங்கள் இத்தனை சொன்னீங்க, இவ்வளோ தான் அப்லோட் பண்ணியிருக்கீங்க, இல்லை இத்தனை சொல்லிட்டு இவ்வளோ அதிகமாக பண்ணிட்டீங்க அப்படிங்க மாதிரி யாரும் கொஸ்டின் கேட்க வேண்டாம். ஏன்னா இது ஒரு டென்டேட்டிவ் பிளான். ஓகே, ஒரு உத்தேசமான ஒரு பிளான் தான். நாங்கள் டீச் பண்ணுறப்போ அது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஓகே, நம்பர் ஆஃப் வீடியோ சொல்கிறேன், ஸோ அது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், பட் டீச்சிங் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ 135லேருந்து ஒரு 140 வீடியோஸ்க்குள்ளே எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக் முடித்த உடனே உங்களுக்கு வந்து டெஸ்ட் இருக்கும். இப்போ பர்சன்டேஜ் டாப்பிக்கில் ஒரு வீடியோ 2 வீடியோ பார்த்துருக்கீங்க, அதோட அந்த டாபிக் முடியுதுன்னா அந்த இதில் நம்ம என்ன டீச் பண்ணோமோ அதை வச்சு உங்களுக்கு ஒரு 10 கொஷினோ 20 கொஷினோ வச்சு டெஸ்ட் வைப்போம். ஓகே, அதில் என்ன டீச் பண்ணமோ அதே தான் உங்களுக்கு டெஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ண மாதிரியும் ஆயிரும், நீங்கள் நல்லா தான் படிச்சிருக்கீங்க அப்படிங்கக்கூடிய ஒரு கான்ஃபிடன்ஸ் அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணுறப்போ உங்களுக்கு வரும். அந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்குமே இன்க்ளூடிங் ஜிகேக்குமே வந்து உங்களுக்கு டெஸ்ட்டு கொடுத்துருவோம். ஓகே, அதுக்கப்புறம் ஃபுல் டெஸ்ட்டு மொத்தமாக உங்களுக்கு 50 கொஷின் இருக்கிற மாதிரி ஃபுல் டெஸ்ட்டு ஒரு 20 டெஸ்ட்டு கொடுப்போம். இது டெக்னிக்கலுக்கு தனியாக வராது, ஜிடி, ட்ரேட்ஸ்மேன், உமன் மிலிட்ரி போலீஸ்க்கு தான் இதை வந்து கொடுப்போம். ஓகே, டெக்னிக்கலுக்கு முடிஞ்சால் கொடுக்குறோம், அது வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. நான் கிளியராக வீடியோவில் சொல்லிடுறேன், எதையுமே நான் மறைக்கலை, என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். நான் சொன்னதை கண்டிப்பாக செய்வேன், சொல்லாததையும் ஒரு சிலது செய்வேன், ஆனால் அது வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஓகே, ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையுமே இந்த டெஸ்ட் இருக்கும். டெஸ்ட்டு சொல்யூஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு தமிழ், இங்கிலீஷில் இருக்கும். இதுவும் நீங்கள் ஆன்லைனில் தான் அட்டன் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ டெய்லி ஒரு நாளைக்கு 2 மணி நேரத்துக்கிட்ட தான் வீடியோ இருக்க போகுது. 2 வீடியோ 3 வீடியோ தான் உங்களுக்கு இருக்க போகுது. அதுலேயே உங்களுக்கு எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஓகே, அந்த மாதிரி 60 நாள்லேயே வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் 2லேருந்து 3 மணி நேரம் டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்கு, வீடியோ பார்க்கறதுக்கு, நோட்ஸ் எடுக்கிறதுக்கு, ரிவிஷன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்தே ஒரு நாளைக்கு நீங்கள் மேக்ஸிமம் 3 மணி நேரம் கொடுத்தா போதுமானது. ஸோ ஃபிசிக்கலுக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், டெய்லி எக்ஸாமுக்கு ஒரு 3 மணி நேரம் கொடுங்க. ஓகே, இப்போ கோர்ஸில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ப்ளே ஸ்டோரில் உங்களோட மொபைலில் ப்ளே ஸ்டோரில் சந்துரு மேத்ஸ்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட ஆப் வரும், அதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் பற்றி உங்களுக்கு டவுட் இருக்குது, நம்பலாமா நம்ப வேண்டாமான்னு நினச்சிங்கன்னா இதில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருந்த ஃபீட்பேக்கை பாருங்கள். இதில் அவங்க ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க, ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் பாருங்கள். அதை படித்தாலே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பர், நேம், மெயில் ஐடிலாம் கொடுத்து லாகின் பண்ணிவிட்டு பெய்டு கிளாஸஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணுங்கள். அதில் ஆர்மி அக்னிவீர் கிராஷ் கோர்ஸ்ன்னு இருக்கும், இது 499 ரூபா. எனக்கு இதையும் தாண்டி இன்னும் நிறையா வேணும், எஸ்எஸ்சி, ரயில்வே அந்த மாதிரி எக்ஸாமுக்கும் வேணும், அக்னிவீர்லேயே ஏர்ஃபோர்ஸ், நேவிக்கும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, அது கீழே இருக்கும். இது வந்து 1499, இதுக்கு 3 வருஷம் வேலிடிட்டி. இந்த கோர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் வேலிடிட்டி, 1 வருஷம் வேலிடிட்டி. ஓகே, இது அக்னிவீருக்கு மட்டும், ஆர்மி அக்னிவீரில் இப்போ நான் சொன்ன இதுக்கு மட்டும்தான் இருக்கும். இதையும் தாண்டி எனக்கு வேணும், இதுவும் வேணும், இந்த ஆர்மி அக்னிவீருக்குள்ளே இப்போ இந்த கிராஷ் கோர்ஸில் என்ன கொடுக்க போகிறோன்னா அதுவும் வேணும், அதையும் தாண்டி மற்ற எக்ஸாமுக்குள்ள வீடியோஸும் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் கிளியராக சொல்லிட்டேன். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், கோர்ஸை ஓப்பன் பண்ணணும். அக்னிவீர் அப்படிங்கக்கூடிய கோர்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா பை நோ அப்படிங்கக்கூடிய ஆப்ஷன் காட்டும். இதுவே நீங்கள் இஎம்ஐயில் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு 100 ருபீஸ் வரும். நீங்கள் இஎம்ஐங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணாலே அதிலேயே தெரியும் எப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ பை நோ அப்படிங்கிறத கொடுங்க. கொடுத்துட்டு பே ஆன்லைன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஜிபே, ஃபோன்பே, இல்லைனா நெட் பேங்கிங், இல்லைனா உங்களோட ஏடிஎம் கார்டை வச்சு கூட பே பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதிலே ஆப்ஷன் இருக்கும், ஃபோன்பே, பிம் இருக்குது, ஜிபே இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஏடிஎம் கார்டு வச்சு பண்ணுறீங்கன்னா இதை வச்சு பண்ணணும், நெட் பேங்கிங்னா இங்கே இருக்குது. ஓகே, ஸோ இதில் நீங்கள் கண்டினியூ கொடுத்துட்டு எதில் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா ஆன்லைனில் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கோர்ஸ் ஆக்டிவேட் ஆகிரும். மார்ச் 11ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் ஆகும். ஓகே, இப்போ ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் அதில் 3000க்கு அதிகமான வீடியோஸ் வரும்.
ஏன்னா நிறைய எக்ஸாம் இருக்குது, 35க்கு அதிகமான எக்ஸாமுக்கான சிலபஸ் அந்த ஒரே கோர்ஸில் இருக்குது அப்படின்னால அதில் வந்து வீடியோஸ் அதிகமாக இருக்கும். ஓகே, அக்னிவீருக்கு நான் என்ன கொடுக்குறோன்னு அது அப்படியே வந்துடும், அது போக இன்னும் நிறையா வீடியோஸ் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். 1000க்கு அதிகமான டெஸ்ட்டும் அதில் இருக்கும், ப்ராக்டிஸ் டெஸ்ட் வந்து இருக்கும் வேறு வேறு எக்ஸாமுக்கானது. அதுக்கப்புறம் 2000க்கும் அதிகமான செலெக்ஷன் இதில் படித்தவங்க ஆயிருக்காங்க. நம்ம இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸில் படித்தவங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வேறு வேறு எக்ஸாமில் செலெக்ஷன் ஆயிருக்காங்க. ஓகே, ஸோ இதுலேயுமே நம்ம தமிழ் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையுமே பிடிஎஃப் கொடுத்துருவோம். தமிழில் தான் வந்து இதில் வந்து டீச் பண்ணியிருப்போம். பேசிக்லேருந்து எக்ஸாமில் எந்த லெவலில் கேட்பாலும் அந்த லெவலுக்கு டீச் பண்ணிப்போம். நீங்கள் ஒரு பிகினர் இது வரைக்கும் எந்த எக்ஸாமும் படித்ததில்லை அப்படின்னா கூட உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, கோர்ஸுக்கான ஃபீஸ் வந்து இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு 1499 3 வருஷம் வேலிடிட்டி. கிராஷ் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா 499 ரூபா, அதுக்கு 1 வருஷம் வந்து வேலிடிட்டி. ஓகே, இப்போ ஆல் இன் ஒன் கோர்ஸில் நிறையா ஃபோல்டர் இருக்கும், அதில் ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் இந்த கிராஷ் கோர்ஸை ஃபாலோ பண்ணிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணிக்கலாம். அது எந்த ஃபோல்டரில் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆல் இன் ஒன் கோர்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் அக்னிவீர்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுங்கள். அதுக்குள்ளே ஆர்மிங்கிற ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா நான் கிராஷ் கோர்ஸுக்குன்னு புது ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுவேன், இனிமேல் தான் பண்ணுவேன். நீங்கள் அந்த ஃபோல்டரை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதுமானது. ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை எல்லாரோடையுமே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இவ்வளோ கம்மியான ஃபீஸில் எந்த அகாடமிலையுமே வந்து இவ்வளோ பர்ஃபெக்டான ஒரு டீச்சிங் கொடுத்துருக்க மாட்டாங்க, கண்டென்ட் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ முடிஞ்சளவு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, ஏன்னா நம்ம ஃபீஸை கம்மியாக கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸுக்கு ட்ரை பண்ணுறவங்க எல்லாருமே வந்து கஷ்டப்படுற ஃபேமிலியில் இருக்கிறவங்க. ஓகே, நாட்டுக்காக சேவை பண்ண போகிறவங்களுக்காக எங்களால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப் தான். அதுக்காக கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் ஃப்ரீயாக கொடுக்க முடியாது. ஏன்னா இதில் டெஸ்ட்டு டைப் பண்ணுறவங்க டீச் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே நாங்கள் சம்பளம் கொடுக்கணும். ஓகே, ஸோ அப்படி இருக்கிறப்போ எல்லாத்தையுமே ஃப்ரீயாக கொடுக்க முடியாது. ரொம்பவே கம்மியான ப்ரைஸ் எவ்வளோ முடியுமோ அந்த ப்ரைஸில் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.